ஒருவேளை தேவி பார்வதி யுத்தத்தில் இவனை வென்றாலும் கூட வரத்தின் அடிப்படையில் இவன் நாகமாக மாறி அவர்களை நிரந்தரமாக பிடித்துக் கொள்வான். தேவி பார்வதி வென்ற பிறகும் தோற்றுவிடுவார்கள். அதன் பிறகு தேவி பார்வதியால் ஜோதிர்லிங்க பயணத்தை நிச்சயமாக தொடர முடியாது. ஆனால் மகாதேவரோ பார்வதிக்கு பாதுகாப்பாக அவளுடன் செல்கிறாரே, அவரை நாம் என்ன செய்வது குருதேவா? தான் சிவன் என்பதையே துளியும் உணராத மகாதேவரின் ரூபம். அவரை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை. தேவி பார்வதிக்கு நினைவற்ற சிவன் துணை இருந்தாலும் கவலை இல்லை. இவன் பலத்தை கண்டு அவர் நடுங்கப் போகிறார். பிறகு தேவி பார்வதிக்கு உதவ எவரும் இல்லை. அதற்கு பிறகு விதலனின் திட்டப்படி அனைத்தும் நடக்கும். உடனே புறப்படு. வெற்றி உனக்கே. வெற்றியுடன் திரும்பு. தயாராக இருங்கள் தேவி பார்வதி. எனது அசுரன் ஜோதிர்லிங்க பயணத்தை நாசம் செய்ய வருகிறான். சற்று பொறுங்கள் தேவி. இங்கு காத்திருங்கள். சில கணங்களில் வருகின்றேன். ஏன்? வந்ததும் கூறுகின்றேன் தேவி. தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? சென்று வருகின்றேன். உடனே புறப்படு. தேவி பார்வதிக்கு உதவ எவரும் இல்லை. எச்சரிக்கிறேன் பார்வதி, இந்த விதலன் உனது பயணத்தை தடுத்து நிறுத்துவான். இந்த யுத்தம் எளிதாக இருக்காது. என்னை எதிர்த்து நீ யுத்தம் புரிந்தாலும் அதில் நீ தோற்பாய். என்னை கொன்றாலும் அதில் நீ தோற்பாய். இந்த யுத்தத்தின் விளைவு எதுவாயினும் உனது இந்த பயணத்தின் முடிவு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அவர் எங்கு சென்றார்? வந்துவிட்டேன் தேவி. இப்பொழுது செல்வோம். அக்னியின் சீற்றம் தங்களை தாக்காது. செல்வோமா?
இந்த ஏற்பாடெல்லாம் எதற்காக? என்னை தாங்கள் பாதுகாப்பதற்காக தானா? ஆபத்து நேராது காத்திடத்தானே. இப்பொழுது எந்த ஆபத்தும் இல்லையே. பிறகு எதற்காக இந்த நிழற்குடை? வெப்பத்திலிருந்து ஏன் காப்பாற்றினீர்கள்? பதில் அளியுங்கள். அதை என்னால் கூற இயலாது தேவி. மனதில் உள்ளதை கூறுவதற்கு என்ன சங்கோஜம்? சங்கோஜம் ஏதுமில்லை. ஆயினும் என்னால் உரைக்க இயலாது. அன்பின் மிக களங்கமற்ற தூய்மையான வடிவம்தான் இது. மனதில் சங்கோஜமும் உள்ளது, கடமையை செய்ய வேண்டும் என்ற பொறுப்பும் உள்ளது. நினைவற்ற சிவனையும் சக்தியையும் இப்பிரபஞ்சம் நன்றாக பார்க்கட்டும், நினைவில் கொள்ளட்டும். அன்பிற்கிடையே உணர்வுதான் முக்கியம், நினைவு அல்ல. ஏனென்றால் நினைவுகளில் நன்மை தீமை இரண்டும் இருக்கலாம். ஆனால் உணர்வு என்றும் நன்மையையே பயிர்க்கும். ஆகையால் ஒவ்வொரு நொடியும் புதிய முறையில் அன்பை உணருவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் பழகுங்கள். அவ்வாறு செய்தால் அன்பிற்கு அழிவே இருக்காது, உறவுகள் முறிவதற்கு வாய்ப்பிருக்காது. பதில் அளியுங்கள். எதற்காக இதை செய்தீர்கள்? கூறுங்கள். எச்சரிக்கிறேன். உயிர் மீது ஆசை இருந்தால் திரும்பிச் செல் பார்வதி. ஜோதிர்லிங்கத்தை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை நீ துறந்து விடு. ஒருவேளை அக்னியாலான இந்த ரேகையை கடந்து நீ முன்னேறினால் என்னுடன் யுத்தம் புரிய நீ தயாராக இருப்பதாக நான் புரிந்து கொள்வேன். இது உனக்கான இறுதி எச்சரிக்கை. ஏனென்றால் என்னை யுத்தத்தில் வெல்வதென்பது இயலாத காரியம். அதை புரிந்து கொள். பரந்து விரிந்திருக்கும் பிரம்மாண்டத்தில் ஆதிசக்தியின் ரூபமான இந்த பார்வதி சிவனை தரிசிப்பதிலிருந்து எந்த சக்தியாலும் தடுக்க இயலாது என்பது உனக்கு தெரியாதா? இங்கிருந்து சென்றுவிட அசுரனே.
யுத்தம் புரிய தயாராகி விட்டாயா? அவ்வாறென்றால் சரி. இந்த ஸ்திரீயை தாக்குவதற்கு முன்பு இவர்களை காக்கும் கவசமான என்னை எதிர்த்தாக வேண்டும். அஸ்திரத்தை செலுத்து. நம்ப முடியவில்லை.
சிவனின் நினைவுகள் அவருக்கு இல்லாத போது இந்த சக்திகள் எப்படி வந்தது? ஆம் குருதேவா, இதற்கு வாய்ப்பில்லை. இது எவ்வாறு நிகழ்கிறது? காரணத்தை அல்ல, விளைவை பற்றி சிந்தியுங்கள். நமது அடுத்த தாக்குதல் என்னவாக இருக்கும்? நினைவற்ற இந்த சிவனை நாம் உடனடியாக அழிக்க வேண்டும். இல்லையேல் நம்மால் பார்வதியை தடுத்து நிறுத்த இயலாது. பிரபஞ்சத்தின் ஆதாரத்தை, பலத்தின் அர்த்தத்தை, சக்தியின் சிவனை, தேவாதி தேவரை அழிக்கப் போகிறாயா? அவர் மகாதேவராவார். அவரது சக்தி நினைவுகளின் அடிப்படையில் இருப்பதில்லை. தேவி பார்வதியை சிறைபிடிக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களா? அது நடக்குமா? மகாதேவர் வெகு விரைவில் உங்கள் கனவை தவிடுபொடியாக்கி விடுவார். தேவியை நீ தாக்க முற்பட்டாயா? நான் இருக்கையில் தேவியை தாக்குவாயா? எத்தகைய துணிவிருந்தால் இவ்வாறு முயற்சித்திருப்பாய்? துஷ்டனை! உன்னை மதிகெட்டு போய் என்னை தாக்கும் தவறை நீ செய்யாதே. தேவியை பாதுகாப்பது என் கடமை. நீ என் பொறுப்பிற்கு இடையூறாக வந்திருக்கிறாய். ஆனால் உனது முடிவு என் கரங்களில். என்னை வதம் செய்துவிடு, அடிக்காதே. எனக்கு மரணத்தை தந்துவிடு. அப்பொழுதுதான் நீ செய்தது மாபெரும் தவறு என்பதை உணர்வாய். வதம் செய். இறப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறான். என்ன காரணம்? இவனுக்கு வரம் கிடைத்துள்ளது. யார் இவனை வதம் செய்தாலும் அவரை இவன் நாகமாக மாறி சுற்றிக் கொள்வான். அவரை இவன் விடவே மாட்டான். வேண்டாம் மகாதேவா, அவன் உயிரை பறிக்காதீர்கள். சற்று பொறுங்கள் தந்தையே, அவனை விட்டு விடுங்கள். மகாதேவா, குரோதத்தை துறந்து விடுங்கள். கூறுவதை புரிந்து கொள்ளுங்கள். அவன் வரம் பெற்றவன். இவனுக்கு கிட்டியது எவ்வகை வரமாகினும் சரி, தங்களையே இவன் தாக்குவதற்கு முற்பட்டான். நான் இவனது ஜீவனை நிச்சயம் பறித்திடுவேன். வேண்டாம்.
அவரை விட்டுவிடு துஷ்டனே, கூறுவதை கேள். தங்களுடைய சிவன் இப்பொழுது சிக்கிக் கொண்டார். அவன் வரத்திலிருந்து தப்பிக்க இயலாது. அதோடு தங்கள் விஷயத்தை பொறுத்தவரை சிவலிங்கத்திலிருந்து தங்களுக்கு கிடைத்த புண்ணியங்களை தாங்கள் இழந்து விட்டீர்கள். தங்கள் பயணத்தால் தாங்கள் பெற்ற புண்ணியங்கள் அழிந்துவிட்டது. இனி தங்களிடம் இருப்பது ஒரு வழி மட்டும்தான். இந்த யாத்திரையை இப்பொழுதே நிறைவு செய்யுங்கள். அதுதான் ஒரே வழி. தேவி, இந்த சர்ப்பத்திடமிருந்து நான் உயிர் பிழைப்பேனா என்று அறியேன். ஆனால் அதற்கு முன் உண்மை ஒன்றை கூற விடுகிறேன். வாழை இலைகளை கொண்டு வந்து அக்னியின் சீற்றத்திலிருந்து தங்களை காத்ததற்கு காரணம் ஒன்று உள்ளது. தங்கள் மீது நான் காதல் கொண்டிருக்கிறேன். நான் காதல் கொண்டிருக்கிறேன். நான் காதல் கொண்டிருக்கிறேன். மகாதேவா, அசுரனே, மகாதேவரை விட்டுவிடு. இல்லையேல் இதன் விளைவு மிக மோசமாக இருக்கும். பேடிதான் விளைவை பற்றி கவலைப்படுவான் பார்வதி. வீர அசுரன் அல்ல. உனது யாத்திரை மற்றும் பலன் இரண்டும் இதோடு முடிகிறது. நினைவற்ற சிவனும் அதோடு சக்தியற்ற பார்வதியும் பார்க்க நன்றாக உள்ளது. சிவன் நினைவின்றி இருப்பது உண்மைதான். ஆனால் லோக நன்மைக்காக ஜோதிர்லிங்கங்களில் தன்னைத்தானே வியாபித்துக் கொண்ட மகாதேவர் நினைவற்றவர் அல்ல திதி. அவரால் என் வேதனையை உணரவும் முடியும், அதை தீர்க்கவும் முடியும். மகாதேவா, நாராயணா, தேவ தேவியர்களே, வாருங்கள். வந்து எனக்கும் சிவனுக்கும் உதவுங்கள். வந்து என் கணவரை காப்பாற்றுங்கள். வாருங்கள் நாராயணா, வாருங்கள் மகாதேவா, விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள். மகாதேவா, துஷ்ட அசுரனே, நீ பிடித்திருப்பது சிவனை. அவரை விட்டுவிடு.
தேவி, இந்த அசுரன் அதீத சக்தி கொண்டவன். ஆகையால் அனைவரும் இணைந்து இவனை தாக்க வேண்டும். விடலனின் பலத்திற்கு எதிராக அனைவரின் சக்தியும் செயலிழந்து விட்டதே. இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லையே. வாய்ப்பு இருக்கிறது. 33 தேவர்கள் ஒன்றாக தாக்க நினைத்தாலும் இவனுடைய சர்ப்ப ரூபத்தை அவர்களால் தாக்க இயலாது. இவனுக்கு கிடைத்த வரத்தின்படி இவனை எவர் வதம் செய்தாலும் தன் விருப்பப்படி சர்ப்ப ரூபத்தில் அவரை கட்டி போட இயலும். அவனாக விரும்பாவிடில் பிறகு மகாதேவரை அவன் பிடியில் இருந்து காப்பாற்ற இயலாது. பிரபஞ்சத்தை காக்கும் மகாதேவா, எனக்கு உதவி செய்யுங்கள். இப்பிரச்சனைக்கு தீர்வு தாருங்கள். வாருங்கள் மகாதேவா, வாருங்கள் மகாதேவா, வாருங்கள் மகாதேவா, வாருங்கள் மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. வாருங்கள் மகாதேவா, வந்து இப்பிரச்சனைக்கு தீர்வு தாருங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள். விரைந்து வந்து உதவி செய்யுங்கள், விரைந்து வந்து உதவி செய்யுங்கள், விரைந்து வந்து உதவி செய்யுங்கள். வாருங்கள் மகாதேவா. மகாதேவா, ஒரு பக்தை தங்களை அழைக்கிறாள். அவருக்கு உதவி செய்யுங்கள் பிரபு. தயை கூர்ந்து கருணை காட்டுங்கள். விதலா, உனக்கு இது இறுதி எச்சரிக்கை. உடனடியாக மகாதேவரை விட்டுவிடு. என் தந்தையை விட்டுவிடு அசுரனே. இனியும் மௌனம் எதற்கு மகாதேவா? உடனடியாக எனக்கு வந்து உதவுங்கள். விரைந்து வாருங்கள். ஆம் மகாதேவா, தங்களின் இந்த ரூபத்தை காக்க தங்களால் மட்டுமே முடியும். உடனடியாக வாருங்கள். மகாதேவர் என்று உதவிக்கு வந்திருக்கிறார். இன்று வருவதற்கு அந்த மாய குதிரைகள் தேவி பார்வதி மீது தாக்குதல் நடத்திய போது அவர் வந்தாரா? அல்லது முட்கள் தைத்ததால் தேவி பார்வதி வேதனையை உணர்ந்தாலே அப்பொழுது வந்தாரா? அது மட்டுமல்ல மகாதேவர், இந்த பிரபஞ்சத்தின் நன்மை என்ற சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளார்.
அவர் இங்கு வரப்போவதில்லை. அவர் வருவார், நிச்சயம் வருவார். அவர் வந்தாக வேண்டும். வாருங்கள் மகாதேவா, வாருங்கள். வந்து என் கணவருக்கு உதவுங்கள் மகாதேவா, வாருங்கள். தங்களது இந்த அழுகுரல் எவர் செவிக்கும் எட்டாது தேவி. என்று நாங்கள் விரும்பியது மட்டும்தான் நடக்கும். நான் கட்டளையிட்டால் இவன் சிவனை வெகு தூரம் அழைத்து செல்வான். பிறகு காலம் உள்ளவரை சிவனை இவன் விடுதலை செய்ய மாட்டான். ஆம், விடலாம். சிவனை அழைத்துச் செல். சென்று அவரை மறைத்து விடு. மகாதேவா, மகாதேவா, விரைந்து வாருங்கள் மகாதேவா. வந்து உங்கள் பார்வதிக்கு உதவி செய்யுங்கள். பக்தர்கள் அழைத்து மகாதேவர் செல்லாமல் இருப்பதா? அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லையே. ஆம் மகாதேவா, உடனே சென்று உதவுங்கள். வாருங்கள் மகாதேவா. எல்லோரும் வாருங்கள், மகாதேவரின் லீலையை காணலாம். ஹர ஹர மகாதேவா. தங்களை வேண்டி கேட்கிறேன் மகாதேவா, வாருங்கள். தாங்கள் என்னதான் கதறி அழைத்தாலும் மகாதேவர் உதவிக்கு வரப்போவதில்லை. லோக நன்மைக்காக மட்டும்தான் மகாதேவர் ஜோதிர் லிங்கத்தில் இருந்து வெளியே வருவார். தங்களது தனிப்பட்ட பிரச்சனைக்காக அல்ல. தாங்கள் மதிக்கெட்டவர். தங்கள் புத்திக்கு எட்டிய அளவிற்குத்தான் மகாதேவரை பற்றி தாங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் எவ்விடம் தங்கள் சிந்தனை முடிவிற்கு வருகிறதோ அவ்விடம் மகாதேவர் தன்னுடைய அடையாளத்தை நிரூபிக்க துவங்குகிறார். நம்பிக்கை இல்லையேல் அங்கு பாருங்கள். எனது அழகுரலுக்கு பதிலளித்து விட்டீர்கள் மகாதேவா. எங்கு எந்த மார்க்கமும் இல்லாமல் போகிறதோ
எங்கு பக்தியின் சக்தி முடிவிற்கு வருகிறதோ அங்கு மகாதேவர் ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறார். நம்பிக்கையின் புதிய தீபத்தை ஏற்றுகிறார். இதுவே அந்த தீபம், பக்தியின் தீபம். விதலனின் சக்தியை கண்டீர்கள் அல்லவா? மகாதேவரின் சர்ப்பங்களாலும் அவனை இப்பொழுது எதிர்கொள்ள இயலவில்லை. எனக்கு வழிகாட்டுங்கள் மகாதேவா. இந்த சர்ப்பங்களை காப்பாற்றுங்கள். கருணை காட்டுங்கள் மகாதேவா. அங்கு பாருங்கள், மகாதேவர் தங்கள் வேண்டுகோளை நிறைவேற்றி விட்டார். அசுரகுரு, மகாதேவரின் சர்ப்பங்கள் விதலனையும் சிவனையும் எங்கழைத்து செல்கின்றன. மகாதேவரின் அடுத்த ஜோதிர்லிங்கமான நாகேஸ்வர தாமிற்கு, நாகேஸ்வர தாமிற்கு, நாகேஸ்வர தாமிற்கு. மானிடர் நாவில் உதிர்க்கும் வார்த்தைகள் தனுசின் பானத்தினை விட மிக ஆபத்தான ஒன்று. பல முறை ஒருவரின் குணத்தை பற்றி, அவரது அடையாளத்தை பற்றி பிறர் உரைக்கும் வார்த்தைகளின் வாயிலாக நம்புகின்றோம். அவ்வாறு செய்வது புரிந்திடும் பெரும் தவறாகின்றது. எனவே தீர்மானிப்பதற்கு முன்பு சிந்தித்திடுங்கள். உண்மை யாதென்று ஆராய்ந்து உணர்ந்திடுங்கள்.